பார்க்க போகிற சாப்டர் வந்து கரஸ்பாண்டன்ட் பேங்கிங் அண்ட் என்ஆர்ஐ அக்கௌண்ட். ஸோ பேங்கிங் அப்படிங்கிறது இன்றைய நாட்களில் வந்து உலகளாவிய அளவில் வர்த்தகமாக மாறிச்சு. ஒரு கண்ட்ரிக்குள்ளே மாத்திரம் இல்லை, எல்லா கண்ட்ரிஸோடையுமே நம்ம வந்து பேங்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது மாத்திரம் இல்லை, இது வந்து நிறையா ட்ரேட் டாக்குமெண்ட்ஸ், ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் ஃபாரின் பேங்க்ஸ்லேயும். அது மாத்திரம் இல்லை, நிறையா ஃபாரெக்ஸ் ரிசோர்ஸஸ் இருக்குது. இது பொதுவாக வந்து ஒரு ரீபேட்ரியபிள் இல்லைனா நான் ரீபேட்ரியபிள் பேசிஸில் வந்து இது இருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது கரஸ்பாண்டன்ட் பேங்கிங், அக்கௌண்ட்ஸ் அண்ட் அதர் சர்வீசஸ். இப்போ கரஸ்பாண்டன்ட் பேங்கிங் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், ரெண்டு பேங்க்ஸ் கூட உள்ள ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். இது வந்து ஒன்றோட ஒன்று வந்து நல்ல ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இதில் வந்து ஒருத்தங்க வந்து ஒரு பேங்க்கோட அக்கௌண்ட்டை வந்து இன்னொரு பேங்க்கில் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நம்ம கரஸ்பாண்டன்ட் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரே சிட்டிக்குள்ளேயும் இருக்கலாம், ஒரே கண்ட்ரிலேயும் இருக்கலாம், லோக்கல் பேங்க்ஸாகவும் இருக்கலாம். அது இதில் வந்து கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு மினிமம் ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னெல்லாம் இந்த கரஸ்பாண்டன்ட் பேங்க்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து இது வந்து அக்கௌண்டிங் சர்வீசஸ், அதர் சர்வீசஸ்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இந்த அக்கௌண்டிங் சர்வீசஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, கிளியரிங் ஹவுஸ் ஃபங்க்ஷன்ஸ் வரும், அப்புறம் கலெக்ஷன்ஸ் வரும், பேமெண்ட்ஸ் வரும், ஓவர் டிராஃப்ட் அண்ட் லோன் ஃபெசிலிட்டி வரும், இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ் வரும். அதர் சர்வீசஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, லெட்டர் ஆஃப் கிரெடிட் அட்வைசிங் வரும், எல்சி கன்ஃபர்மேஷன்ஸ் வரும், பேங்கர்ஸ் அக்செப்டன்ஸ் வரும், இஷ்யூவன்ஸ் ஆஃப் கேரண்டிஸ் வரும், அதாவது பிட் பாண்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வரும். தென் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சர்வீசஸ், அதாவது டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸும் இன்க்ளூட் ஆகும். தென் கஸ்டோடியல் சர்வீசஸ் வரும், ட்ரேட் ரெஃபரல் அண்ட் கிரெடிட் ரிப்போர்ட்ஸ் வரும் ஃபாரின் பார்ட்டிஸில். அது மாத்திரம் இல்லை, சர்வீசஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஓவர் சைட் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ஸ், இது செக்யூரிட்டிஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ அது தவிர வந்து இதில் வந்து நிறையா ஃபண்ட் ரைசிங் சர்வீசஸ், அதாவது ஷேர்ஸு, பாண்ட்ஸு, ஏடிஆர் அண்ட் ஜிடிஆர் இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். தென் ட்ரைனிங் அண்ட் செமினார்ஸ் வந்து நிறைய டாபிக்ஸ்லையும் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ்லையும் இதில் காணப்படும். தென் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இது ஒரு ஹேண்ட்லிங் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், அதாவது கலெக்ஷன் அண்ட் ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். இதில் வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து நாஸ்ட்ரா அக்கௌண்ட், வோஸ்ட்ரா அக்கௌண்ட் அண்ட் லோரா அக்கௌண்ட்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். நாஸ்ட்ரா அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னோன்னா அவர் அக்கௌண்ட் வித் யூ அப்படின்னு சொல்கிறோம். தென் வோஸ்ட்ரா அக்கௌண்ட் அப்படின்னா யுவர் அக்கௌண்ட் வித் அஸ் அப்படிங்கிறோம். லோரா அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஹிஸ் அக்கௌண்ட் வித் தம் அப்படிங்கிறோம். அடுத்ததாக மிரர் அக்கௌண்ட் அப்படிங்கன்னா, இப்போ ஒரு பேங்க் வந்து நாஸ்ட்ரா அக்கௌண்ட் வந்து ஃபாரின் பேங்க்கில் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க வந்து அதோட அக்கௌண்ட்ஸ் வந்து அதோட புக்லேயும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இது வந்து சேம் அதோட ரெஃப்ளெக்ஷன் இல்லைனா ஒரு ஷேட் ஆஃப் நாஸ்ட்ரா அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து மிரர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மிரர் அக்கௌண்ட் வந்து ரெண்டு கரன்சிஸில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஃபாரின் கரன்சியில், இன்னொன்று வந்து அவங்களோட ஹோம் கரன்சியில் இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது எலக்ட்ரானிக் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆர் பேமெண்ட் கேட்வே. இதில் வந்து ஸ்விஃப்ட், சிப்ஸ், சாப்ஸ், ஆர்டிஜிஎஸ் இதில் இன்க்ளூட் ஆகுது. பொதுவாக வந்து பேமெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு அனுப்புறது வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து அனதர் கண்ட்ரிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்விஃப்ட். இது வந்து சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்கிறோம். இது வந்து மெம்பர் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இதை ஓன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நல்ல ஒரு டெலிகம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 24 ஹவர்ஸும் ஒர்க் ஆகும், 365 டேஸும் இது வந்து ஒர்க் ஆகும். இதில் வந்து ஒரு ஃபார்மேட் வந்து எப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் மூலமாக அதாவது அனுப்புகிறாங்க. இதை வந்து ஸ்விஃப்ட் பிக் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பேங்க் ஐடென்டிஃபையர் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்குறது சிப்ஸ் அப்படிங்கிறது வந்து கிளியரிங் ஹவுஸ் இன்டர் பேங்க் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு மேஜர் பேமெண்ட் சிஸ்டம் யூஎஸ்ஏல உள்ளது. இது வந்து 1970ஸ்லேருந்து இது வந்து ஆப்ரேட் ஆகுது. இந்த சிப்ஸ் வந்து நியூயார்க் கிளியரிங் ஹவுஸ் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து சென்டிங் அண்ட் ரிசீவிங் எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸை வந்து சென்டிங் அண்ட் ரிசீவிங்காக யூஸ் ஆகுது. இது வந்து ஃபெடரல் ரிசர்வ் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த சிப்போட வந்து ஒரு பார்ட்டிசிபென்ட் கோட்ஸ் இருக்கும். இது வந்து அதோட பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது மாத்திரம் இதில் வந்து யூஐடி நம்பர்ஸ் இருக்கும். இது வந்து பெனிஃபிஷரி அக்கௌண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகும். அது மாத்திரம் இது வந்து ஸ்ட்ரெயிட் த்ரூ ப்ராசஸிங் மூலமாக வந்து இன்டர் பேங்க்கு பேமெண்ட்ஸ் அண்ட் ரிசிப்ட்ஸை வந்து சென்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்க்குறது ஃபெட்வயர் அப்படிங்கிறது இதுவும் ஒரு வந்து யூஎஸ் பேமெண்ட் சிஸ்டம். இது வந்து ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து யூஎஸ் ஸ்டேட்ஸ் முழுவதுமே 1918லேருந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டுருக்கு.
ஸோ இதில் வந்து மேஜராக வந்து டொமஸ்டிக் பேமெண்ட்ஸ் தான் இதில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு நம்பர் அலாட் பண்ணிடுவாங்க, இதை வந்து ஏபிஏ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது நியூயார்க் லோக்கல் பாரோயிங்ஸ், லெண்டிங், கமர்ஷியல் பேங்க்ஸ் அதுவும் இதில் நடக்குது. அடுத்ததாக சாப்ஸ், இது வந்து கிளியரிங் ஹவுஸ் ஆட்டோமேட்டட் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரிட்டிஷ் ஈக்குவலன்ட் டு சிப்ஸாக இருக்கும். இதில் வந்து நிறைய ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் வந்து லண்டனில் மேட் பண்ணுறாங்க. இது வந்து நெட் பேமெண்ட் சிஸ்டமாக இருக்கும். இது வந்து யூகேலேயும் இருக்குது. இதில் வந்து 16 மெம்பர் பேங்க்ஸ் இருக்காங்க அண்டு 400 வந்து இன்டைரக்ட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா டார்கெட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா டிரான்ஸ் யூரோப்பியன் ஆட்டோமேட்டட் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் அப்படிங்கிறோம். இது வந்து ஒரு யூரோ பேமெண்ட் சிஸ்டம். இதில் வந்து 15 நேஷ்னல் ஆர்டிஜிஎஸ் சிஸ்டம்ஸ் வந்து இதில் யூரோப்பில் இருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டட் ஆகிருக்கு. எப்படின்னா ஒரு காமனான ஒரு ப்ரொசீஜர்ஸ்லையும் யூனிஃபார்மான பிளாட்ஃபார்ம்லேயும் ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. அடுத்தது ஆர்டிஜிஎஸ் ப்ளஸ் அண்ட் இபிஏ யூரோ கிளியரிங் சிஸ்டம்ஸில் வந்து நமக்கு வந்து ஆர்டிஜிஎஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு ஜெர்மனோட ஹைப்ரிட் கிளியரிங் சிஸ்டமாக இருக்கும். இதில் வந்து யூரோப்பியன் ஓரியன்டட் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்டும் பேமெண்ட் சிஸ்டம் இதில் காணப்படுது. இதில் ஆர்டிஜிஎஸ் ப்ளஸ் வந்து ஏறக்குறைய ஒரு 60 பார்ட்டிசிபெண்ட்ஸ் இதில் இருக்கிறாங்க. இதில் வந்து இபிஏ யூரோ 1 வந்து ஒரு மெம்பர்ஷிப் ஆஃப் ஓவர் 66 பேங்க்ஸில் வந்து மெம்பர்ஷிப்பாக இருக்காங்க. இதில் வந்து எல்லா EU மெம்பர் கண்ட்ரிஸும் இதில் இருக்கும். இதில் வந்து ஒரு நெட்டிங் சிஸ்டம் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணுது. இது அது மாத்திரம் இல்லை, இதில் வந்து இன்னொரு சிஸ்டமும் இருக்குது. இது வந்து ஸ்டெப் 1 அப்படிங்கிறோம். இதில் ஏறக்குறைய 200 மெம்பர்ஸ் வந்து எல்லா EU ஜோன்லேயும் இருக்கிறாங்க. இந்த ஸ்டெப் 2 அப்படிங்கிறது வந்து EU ஜோனில் இது வந்து ஸ்ட்ரெயிட் த்ரூ ப்ராசஸிங் மூலமாக வந்து இது வந்து ப்ராசஸ் ஆகுது. அடுத்ததாக பார்க்குறது ஆர்டிஜிஎஸ் ஆர் நெஃப்ட் இன் இந்தியா. நம்மளை இந்தியாவில் வந்து நமக்கு வந்து ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது வந்து ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறோம். ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இதில் மினிமம் அமௌண்ட் வந்து 2 lakhs இருக்கணும். இது வந்து இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் ரிசீவ்ட் அண்ட் மெயின்டைன்ட் எல்லாமே இந்த ஆர்டிஜிஎஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெஃப்ட் அப்படிங்கிறது வந்து இதுக்கு மினிமம் அமௌண்ட் கிடையாது, மேக்ஸிமம் அமௌண்ட்டும் லிமிட் கிடையாது, எவ்வளோ நாளும் நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பேட்ச் ப்ராசஸ் மெத்தடில் வந்து இது சென்ட் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை, இதில் வந்து நிறையா பூல் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேங்க்ஸும். அடுத்ததாக பார்க்குறது என்ஆர்ஐ பேங்கிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து அப்ராடில் வந்து எக்ஸ்பேட்ரியேட்ஸாக இருக்காங்க. இவங்க வந்து நான் ரெசிடென்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் வந்து இவங்க வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான அண்ட் பர்டிகுலர்லி வந்து இவங்களோட நீட்காக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்க்காக இந்த பேங்கிங் வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்களோட மெயின்டெனன்ஸ் வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ்க்காக தான் மெயினாகவே. ஸோ இது வந்து என்னென்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து அவுட் சைடு இந்தியாவில் வசிக்கிறவங்களா இருக்கணும், ஆனால் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்தியன் பாஸ்போர்ட்டை வந்து அவங்க கண்டிப்பாக வச்சுருக்கணும். அது மாத்திரம் இல்லை, இவங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸோ இல்லைனா கிராண்ட் பேரண்ட்ஸோ வந்து இந்த இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஆரிஜின் வந்து இந்தியன் ஆரிஜினாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், இந்தியன் மானிட்டரி ஃபண்ட் அண்ட் வேர்ல்டு பேங்க் இது எல்லாமே இந்த இந்தியன் சிட்டிசன்ஸில் வந்து ஒர்க்கிங் அப்ராடில் வந்து நிறைய அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்குறது ஓவர்சீஸ் கார்ப்பரேட் பாடிஸ். இது வந்து ஓவர்சீஸ் கார்ப்பரேட் பாடிஸ் அப்படிங்கிறப்போ இது வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து ஓவர்சீஸ் ஃபேம்ஸு, ட்ரஸ்ட்டு, கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்குது. இதில் வந்து ப்ரீடாமினென்ட்லி வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் வந்து இதை ஓன் பண்ணுறாங்க. இதை வந்து ஓவர்சீஸ் கார்ப்பரேட் பாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக என்ஆர்இ அக்கௌண்ட்ஸ், ருப்பி அண்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட். என்ஆர்இலேயுமே வந்து ஒரு 3 types ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் ருப்பி அக்கௌண்ட் அப்படிங்கிறோம். அடுத்ததாக நான் ரெசிடென்ட் ஆர்டினரி ருப்பி அக்கௌண்ட் அப்படிங்கிறோம். அடுத்ததாக ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட் FCNR அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து பேங்க்ஸ் வந்து கண்டிப்பாக நெசசரி டாக்குமெண்ட்ஸ் வந்து வாங்கிக்கணும். பாஸ்போர்ட், விசா, எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே இவங்க வந்து நான் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுக்காக வந்து இது எல்லாத்தையும் வாங்கிக்கணும். நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸால் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து என்னென்னா, அவங்க வந்து டிடி ரெமிட் பண்ணுறதுக்காக, செக்ஸு, டிராஃப்ட்டு, ஈவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, நான் ரெசிடென்ட்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது மாத்திரம் இல்லை, இது வந்து ஒரு ஃபாரின் ட்ராவலர்ஸ் செக் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அந்த கரன்சி எல்லாம் விசிட் பண்ணுறதுக்கு, ஃபாரினுக்கு அவங்களோட விசிட் டு இந்தியா வர்றப்போ இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த அக்கௌண்ட்டை. ஸோ இதில் என்னெல்லாம் கிரெடிட் பண்ணலாம் அப்படின்னா, ரெமிட்டன்ஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்கணும், இந்தியன் பெர்மிட்டட் கரன்சியில் இருக்கலாம். அது மாத்திரம் இல்லை,
பர்சனலாக செக்ஸு ஃபாரின் கரன்சி எல்லாமே இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இதில் மெயின்டைன் பண்ணலாம். தென் ட்ராவலர்ஸ் செக்கு பேங்க் டிராஃப்ட்டும் இதில் பெர்மிட் ஆயிடுச்சு. ஃபாரின் கரன்சி பேங்க் நோட்ஸும் இதில் வந்து டெண்டர் பண்ணிக்கலாம் அவங்க விசிட் வர்றப்போ. அது மாத்திரம் இல்லை ஏதாவது ட்ரான்ஸ்ஃபரும் என்ஆர்இ எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன கிரெடிட்னாலும் இது வந்து பெர்மிஷன் வந்து கண்டிப்பாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பெர்மிஷன் கண்டிப்பாக இருக்கணும். தென் பெர்மிட்டட் டெபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லோக்கல் லெவலில் டிஸ்பர்ஸ்மெண்ட்க்கோ பேமெண்ட்ஸ்க்கோ பண்ணிக்கலாம். ரெமிட்டன்ஸ் அவுட் சைடு இந்தியாவும் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து என்ஆர்இ எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்ஸுக்கு பண்ணிக்கலாம். அது மாத்திரம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ்லேயும் பண்ணிக்கலாம். இன்னும் அவங்க செக் புக் வந்து ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ரீபேட்ரிஷன் ஆஃப் டெபாசிட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கம் டேக்ஸ் கிஃப்ட் டேக்ஸ் வெல்த் டேக்ஸ் எல்லாத்துலேயுமே இவங்க எக்ஸம்ப்டட் ஆயிடுவாங்க. அப்புறம் வந்து இவங்க ஸோ என்ஆர்இ டெபாசிட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டேர்ம் டெபாசிட் எல்லாமே இவங்க பண்ணிக்கலாம். மினிமம் வந்து ஒன் இயர் வந்து இவங்க ஓப்பன் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து 3 years வரைக்கும் பண்ணிக்கலாம். தென் நான் ரெசிடென்ட் ஆர்டினரி ருப்பி அக்கௌண்ட் அப்படிங்கிறப்போ இது வந்து ருப்பி அக்கௌண்ட்டில் தான் இருக்கணும். ஆனால் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியாவாக இருப்பாங்க. ஃபாரின் டூரிஸ்ட் வந்து இதை வந்து மெயினாக ஓப்பன் பண்ணுவாங்க. இவங்க வந்து நான் ரெசிடெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்தியன் ரெசிடென்ட்ஸ்க்கு அலோடு கிடையாது. இதில் வந்து டொமஸ்டிக் ருப்பி அக்கௌண்ட்டில் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்ஆரையும் வந்து இதை ஓப்பன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது மாத்திரம் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப அவங்களோட லீவிங் கண்ட்ரியை விட்டு வெளியேற டைமில் வந்து அது இதாகும். அது மாத்திரம் இல்லை இதில் ரெண்ட்டு எல்ஐசி மெச்சூரிட்டிஸ் அது மாத்திரம் இல்லை இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு நான் ரீபேட்ரியபிள் பேசிஸில் இருக்கும். இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்ஸாக ரெசிடென்ட் இந்தியன் கூட வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மாத்திரம் இல்லை பெர்மிசிபிள் கிரெடிட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா அப்ராட்லேருந்து நம்ம என்ன ரெமிட்டன்ஸ்னாலும் பண்ணிக்கலாம். அது மாத்திரம் இல்லை கரன்சி வந்து இந்தியன் கண்ட்ரிக்கு விசிட்டுக்கு வர்றப்போ அவங்க பண்ணிக்கலாம். அது மாத்திரம் இல்லை ஏதாவது ஒரு லெஜிட்டிமேட் டியூட்ஸ் இருந்துச்சுன்னா இந்தியாவில் வந்து அதுவும் இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து பண்ணிக்கலாம். அது மாதிரி அதாவது ரெண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு டிவிடெண்ட்டு மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸ் அதாவது யூனிட்ஸ் ஆஃப் யூடிஐ எல்ஐசி பாலிசி மெச்சூரிட்டிஸ் இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். அது மாத்திரம் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அதர் ருப்பி அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நான் ரெசிடென்ட்ஸும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இவங்க வந்து எல்லா லோக்கல் பேமெண்ட்ஸ்க்குமே இந்தியன் ருப்பீஸில் வந்து டெபிட் பண்ணிக்கலாம். அது மாத்திரம் ரெமிட்டன்ஸ் ஃப்ரம் அவுட் சைடு இந்தியா வந்து கரண்ட் இன்கம்காக அது மாத்திரம் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு வந்து நெட் அப்ளிகபிள் டேக்ஸஸ்க்காக இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் இதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மாத்திரம் இன்னும் ஏதாவது எனி அதர் டிரான்ஸ்மிஷன் இதில் இருக்கும் அப்படின்னா இது வந்து ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிஃபிக் பெர்மிஷன் வந்து ஆர்பிஐட்டேருந்து வாங்கணும். அடுத்ததாக பார்க்குறது ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட் எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் சொல்கிறோம். இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்ஸில் மெயின்டைன் பண்ணுறோம். இதில் வந்து டெசிக்னேட்டட் கரன்சிஸ் தான் அவைலபிளாக இருக்குது. யூஎஸ் டாலர் யூரோ கிரேட் பிரிட்டன் பவுண்டு ஜப்பானீஸ் என் சிஏடி ஏயுடி இதெல்லாமே வந்து இதில் அலோடாக இருக்குது. இதில் என்ஆர்ஐஸ் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். டேர்ம் டெபாசிட் ஃபார்மில் தான் இதை வந்து ஓப்பன் பண்ண முடியும். மினிமம் வந்து 1 year இருக்கணும் அண்ட் மேக்ஸிமம் வந்து 3 years இருக்கணும். ஸோ இதில் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து அலௌடு. மொதல்ல பெர்மிட்டட் கிரெடிட்ஸ் அண்ட் டெபிட்ஸ்னு பார்த்தோன்னா இதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க்கும் கிடையாது. இதில் வந்து ரீபேட்ரியேஷன் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது. அது மாத்திரம் இல்லை 1 half yearly அண்ட் இயர்லி பேசிஸ் வந்து டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகும். நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிக்கலாம். இன்கம் வந்து எக்ஸம்ப்டட் இதில் வர்ற இன்கம் வந்து டேக்ஸ்லேருந்து எக்ஸம்ப்டட் ஆயிரும். அது மாத்திரம் இல்லை எந்த ஒரு ஆப்ரேஷனும் வந்து பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்தியாவில் ஃபார்வர்ட் கவரும் வந்து இதில் வந்து புக் பண்ணிக்கலாம். இதோட டெனர் வந்து மினிமம் 1 yearலேருந்து மேக்ஸிமம் 5 years வரைக்கும் இருக்கலாம். அடுத்ததாக ஃபெசிலிட்டிஸ் டு என்ஆர்ஐஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸில் போட்டுக்கலாம். இது வந்து 2 செக்மெண்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து ரீபேட்ரியேஷன் பேசிஸ் இன்னொன்று நான் ரீபேட்ரியேஷன் பேசிஸ் இருக்குது. ரீபேட்ரியபிள் பேசிஸ் அப்படிங்கிறப்போ இது வந்து ஷேர்ஸ் பாண்டு செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து அப்ராட்லேருந்து கிரெடிட் ஆகிறது குறிக்கும். இதில் வந்து ஜென்ரல் பெர்மிஷன் வந்து கண்டிப்பாக வந்து ரெகுலேஷன்ஸ் மூலமாக நம்ம வந்து கேரண்டீடாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை இவங்க வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிக்கலாம். போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் பண்ணிக்கலாம். ஷேர்ஸ் அண்ட் நான் ரீபேட்ரியபிள் பேசிஸில் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டிஸ்லேயும் இவங்க வந்து கிரெடிட் பண்ணிக்கலாம். இதை தவிர அதர் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யூனிட்ஸ் ஆஃப் யூடிஐ அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. கம்பெனி டெபாசிட்ஸ் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபேம் இல்லைனா ப்ராப்பர்ட்டி கன்சர்ன்ஸில் பண்ணிக்கலாம். அது மாத்திரம் இல்லை இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிலையும் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். தென் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் ட்ரெஷரி பில்ஸில் யூனிட்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் யூனிட்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இவங்க வந்து என்னென்னா ஸ்மால் சேவிங் ஸ்கீம்லேயும் பிபிஎஃப்லேயும் இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உரிமை கிடையாது. Then advances to non-residents and third-party advances against NRI deposits, guarantees and other loans. Rupee loans in India அதாவது வந்து பேங்க்ஸ் வந்து எல்லாமே NRI அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து ருப்பியில் வந்து லோன்ஸ் வந்து கொடுக்கலாம். அடுத்ததாக வந்து ஃபாரின் கரன்சிலையும் வந்து லோன்ஸ் வந்து இந்தியாவில் வாங்கிக்கலாம். தென் லோன்ஸ் டு தேர்ட் பார்ட்டிஸும் இதில் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை ஹவுசிங் லோனும் வந்து ருப்பீஸில் வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம்.